வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியாவில் கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட் கடை ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா நால் ரோடு. இது பொன்னுசாமி நகர் என்ட்ரன்ஸுங்க. இது பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, ஐசிஐசி பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது, சியூபி பேங்க் இருக்குது. உங்களுக்கு பேங்க் எல்லாமே நியர்பையில் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் கடை ஒன்று இருக்குது. பக்கத்தில் பிலால் ஹோட்டல் இருக்குது. அருமையான ஒரு லொக்கேஷன். இதில் தாங்க மெயினாக ஜிஹெச்சுக்கு போகிற வழி இது. நேராக போனால் ஜிஹெச்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் நால் ரோடு லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலு எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா நால் ரோடு. அந்த நால் ரோடு பக்கத்தில் கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட் கடை ஒன்று வாடகைக்கு வந்திருக்கு. அருமையான ஒரு கடை. நீங்கள் ஹோட்டல் வைக்கிறதுனால ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் பர்பஸாக கேட்குறாங்க. ஆஃபீஸ் பர்பஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குழு ஆஃபீஸ் வைக்கிற மாரியோ, அப்படி இல்லைன்னா பேங்க்கு, அதுமாரி பேங்க் செக்டார் குழு ஆஃபீஸு, அப்படி இல்லைன்னா கார்ப்பரேஷன் கம்பெனி யாராக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் ரொம்ப பக்கத்தில் ஹோட்டல்லாம் இருக்குங்க. பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, பிலால் ஹோட்டல் இருக்குது. இது வந்து பொன்னுசாமி நகர். நேராக போனால் ஸ்டேட் பேங்க் காலனி ப்ளஸ் உங்களுக்கு சாஸ்திரா காலேஜ் வந்துடும். அருமையான ரோடு லொக்கேஷன். இங்கே வந்து 2 வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள். ரோட்டில் உங்கள் கடைக்கு முன்னாடியே 2 வீலர் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. ட்ரைனேஜ் அவைலபிளாக இருக்குது. அருமையான ஒரு லொக்கேஷன். ட்ரிங்கிங் வாட்ரு வந்து கிளியர் வாட்ரு, போர் வாட்ரு அவைலபிளாக இருக்குது. ட்ரிங்கிங் வாட்ரு அவைலபிளாக இருக்குது, போர் வாட்ரு அவைலபிளாக இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பொன்னுசாமி நகர். நால் ரோடு பொன்னுசாமி நகரில் கிரவுண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட் கடை ஒன்று வாடகைக்கு வந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அசஸ் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு லொக்கேஷன். நிறைய நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த உள்ள என்ட்ரன்ஸ் 2 ஷெட்டரும் இந்த பக்கம் வந்துடும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷெட்டரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள உங்களுக்கு 2 ஷெட்டரும் வந்துடும். ஈஸ்ட் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங் 2 ஃபேஸிங் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா மாஸாக பெருசாக சூப்பராக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹால் டைப்பில் நல்லா மாசாக பெருசாக இருக்குது. நீங்கள் பியூட்டிஷியன் சென்டர் வைக்கிறதா இருந்தாலும் நல்லா பயனாக இருக்கும். இப்போ பியூட்டி ஹால் சென்டர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பயனாக இருக்கும். இல்லை நிறைய பேர் இந்த செடியெலாம் வளர்க்குறாங்க. நிறையா குட்டி செடியெலாம் வளர்த்து நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. அதேமாரிக்கும் இது லொக்கேஷன் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு குழு ஆஃபீஸு அது நல்லாயிருக்கும். பேங்க்கு செட்டார் ஓனர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேங்க்காகவே பார்க்குறாங்க. உங்களுக்கு எல்லா செட்டப்பும் இதே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த செட்டப்லாம் வேணாம், நீங்கள் ஹோட்டல்காரங்களே பிரித்து எடுக்கணுன்னாலும் அவங்க எடுத்துப்பாங்க. இல்லை இந்த செட்டப் அப்படியே இருக்கட்டும், நான் வச்சு ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னாலும் ரன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக சூப்பராக இருக்குது. ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏசி பாயிண்ட் வந்துடுது. 4 ஃபேன் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் 4 ஃபேன் பாயிண்ட்டு. அதுமாரி கல்லால் உங்களுக்கு ஒரு ஃபேன் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் கப்போர்டு ஒர்க் பண்ணி ரெடியாக இருக்குது. கப்போர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. செல்ஃபு ஸ்லாபு எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு உள்ளே வந்து நீங்கள் கிச்சன் வைக்கிற மாரி இருந்தால் உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ஒரு ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா இது ஒரு ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேனேஜர் ரூமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வித் அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வேணால் ஓனர் வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பொன்னுசாமி நகர். அந்த பொன்னுசாமி நகரில் கிரவுண்ட் ஃப்ளோர் 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க. டோட்டலாக 500 ஸ்கொயர் ஃபீட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஈஸ்ட் ஃபேஸிங், சவுத்து ஃபேஸிங் 2 ஃபேஸிங் உள்ள கார்னர் ஒரு கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட்டு ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு. 30,000 ரூபா வாடகையும் 10 லட்ச ரூபா அட்வான்ஸும் சொல்கிறாங்க. நெகோஷியல் தான். வாங்க, நேரில் வாங்க, உட்காந்து நல்ல விதமாக ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்த ஐடிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி இது எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது இங்கே குழு ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு நல்லா யூஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து போகிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு அடமான கடை வைக்க போகிறீங்கன்னா இந்த ஏரியா நல்லா பீக்காக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட் பக்கம் உங்களுக்கு பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா சாஸ்திரா காலேஜ் போகிற ரோடு, ஸ்டேட் பேங்க் காலனி. பொன்னுசாமி நகர்னாலே எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாத வெளியூர் ஆளுங்களுக்கு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம இவ்வளோது எக்ஸ்பிளைன் பண்ணுறது வெளியூர் ஆளுங்களுக்கு தான். உள்ளூர் ஆளுங்களுக்கு வந்து எட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது பொன்னுசாமி நகர் மெயினான ஏரியான்னு. அருமையான லொக்கேஷனில் ஒரு கடை வாடகைக்கு இருக்குது. 500 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான கடை. ஏற்கனவே மளிகை கடை இருந்துச்சு, நல்லா ஓடுனுச்சு. அதுமாரி இப்போ ஹோட்டலும் நல்லா ஓடிச்சு. அவங்களாட்டி நடத்த முடியலன்னு தான் அவங்க கொடுக்குறாங்க. நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு ஏரியா, நல்ல பிஸ்னஸ் ஆகக்கூடிய அருமையான ஒரு லொக்கேஷன். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட.
உங்களுக்கு 30,000 வாடகை சொல்லியிருக்காங்க. வாங்க, நெகோஷியேஷன் தான். அதுமாரி அட்வான்ஸ் வந்து 10 lakhs சொல்கிறாங்க, அது நெகோஷியேஷன் தான், பேசிக்கலாம். அருமையான ஒரு லொக்கேஷன், சூப்பரான ஒரு ஸ்பாட், விட்டுற வேணாம். நல்லா சம்பாதிக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்தால் நல்லா சம்பாதிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க இது. கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட், அருமையான ஒரு லொக்கேஷன். பொன்னுசாமி நகர், கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பொன்னுசாமி நகர். இதில் வெஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன், உமன் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் அவைலபிள், பக்கத்தில் பிலால் ஹோட்டல் இருக்குது, ஆப்போசிட்டில் ஹோட்டல் இருக்குது, ஐசிஐசி பேங்க் எல்லாம் ரொம்ப பக்கம், இந்தியன் பேங்க்லாம் ரொம்ப பக்கம், அதுமாதிரி ஸ்டேட் பேங்க் போகிறது ரொம்ப பக்கம். இங்கே பேங்க் அக்சசரிஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சியூபி மெயின் பிரான்ச்செலாம் பக்கம். உங்களுக்கு இங்கேருந்து சிக்கன் மட்டன் கடை எல்லாமே ரொம்ப பக்கம். அருமையான லொக்கேஷன். யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது, இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவு. இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல், நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னத்தை சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்ணேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்